என்னம்மா? என்ன நிலைமை இப்போ? இப்போ மறுபடியும் அடிக்கடிக்கு ஃபோன் பண்றாரு மேம். நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க. அம்மா வீட்ல தான் இருக்கேன் இப்போ நானு. நீங்க போ சொன்னதுனால நான் அம்மா வீட்ல தான் இருக்கேன். இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு குழந்தை அழுவுது, ரொம்ப தொல்லை பண்ணுது, நீ வந்துடு அப்படின்னு. உங்க மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு வேணாம் தான். சரி, இப்போ புது பிரச்சனை. ஒரு குழந்தைய புது மட்டும் வாங்கி பிரச்சனை. கொடுத்துருங்க. அந்த சாந்திங்கிறது உங்க அக்கா தானே? அவங்களுக்கு எவ்வளோ பசங்க? அவங்களுக்கு வந்து மாமாவை கல்யாணம் பண்ணப்போ 2 ஆம்பளை பசங்க. இப்போ இவருக்கு வந்து இந்த பையன் மனோஜ்குமார். எப்போ எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தாங்க? அது எனக்கு தெரியாது. உங்க அக்கா தானே? உங்க அக்கா பிரசவமான தெரியாது? அப்பெல்லாம் போகல மேம். நான் அப்பெல்லாம் அவங்க கூட போகல. நீங்க பார்க்கும்போது அந்த அந்த பையனுக்கு என்ன வயசு? நான் பார்க்கும்போது 5 வயசு இருக்கும். எங்க பிறந்தான்? அக்கா மாசமா இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் நான் போகல. ஆனால் ஒரு வாட்டி அவங்க இட்டுன்னு வந்தாங்க. அப்போ மட்டும் சின்ன பையனா ஒரு 5 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அப்போ தான் பார்த்தேன். அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா? இல்லை இல்லை, பொண்ணெல்லாம் கிடையாது. பொண்ணு உங்களுக்கு தான். ஆமாம். சரி, இப்போ என்னன்னா அந்த பையன் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்? என்ன பண்ணுறான்? இப்போ படிக்கிறான் அந்த பையன். இப்போ லீவு தான், லீவு ஸ்கூல் லீவ் விட்டதுனால எங்கன்னா வேலைக்கு போவான். இவங்க கூட தான் இருக்கான். என்ன வேலைக்கு போவான்? எதனா ஒரு வேலைக்கு போவான். எந்த ஸ்கூலில் படிக்கிறாமா? ஸ்கூல் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த இடம்? இடம் வந்து ஐசிஎஃப் வில்லிவாக்கம். வில்லிவாக்கம் காந்தி நகரெல்லாம் இருக்குல்ல மேடம். எந்த ஸ்கூல் தெரியும்? ஸ்கூலெல்லாம் எனக்கு தெரியும். எத்தனாவது படிக்கிறான்? 9வது படிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தானே? ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அந்த பையன் அங்கே தானே இருக்கான்? அங்கே தான் இருக்கான். என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனால் 9வது தான் படிக்கிறான். அது மட்டும்தான் தெரியும். ஸ்கூல் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் உங்க அக்கா அதை பத்தி எதுவுமே அவங்க என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஒரே வீட்டுல தான் இருக்கு. ஒரே வீட்டுல தான் அந்த பையன் அதே வீட்டுல தான் இருக்கு. அந்த வீடு எங்கன்னு உங்களுக்கு தெரியும்? வீடெல்லாம் தெரியுமே. வீடு தெரியும் எனக்கு. அங்க வந்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த வீட்டுக்கு வந்துட்டு? அந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம். அதுக்கு முன்னாடி நான் தனியா இருந்தேன். உங்க அக்காவும் அவங்களும் எங்க இருந்தாங்க? அவங்க நான் போவது முன்னாடி காந்தி நகர்ல இருந்தாங்க மேடம். அவங்க ஐசேப் காந்தி நகர் இருக்குல்ல, அங்கதான் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? அப்பெல்லாம் இந்த பையன் அவங்க கூட தான் இருந்தான். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்னா இவர் கூட போய் எத்தனை வருஷம்னு தெரியாது. ஆனா நான் போய் 8 வருஷத்துல அப்பதான் நான் பாக்குறேன் அவங்கள. ஆனா என் கூட வந்து இப்போ 1 வருஷம் நாங்க ஒன்னா இருக்கோம். அம்ஜிக்கரையில இருந்திருக்காங்களா இவங்க? இல்ல, அம்ஜிக்கரையில இல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பையன் வந்து அப்ப இல்லை அவங்க கூட.